Hi, hello guys. Welcome back to my channel, The Literature Storyteller. இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது யூஜிசி நெட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரிப்ரேஷன் சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சிலபஸை ரொம்ப சிம்பிளாக தமிழில் புரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் வைஸாக போகலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் ட்ராமாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது. ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமானா என்ன ஃபர்ஸ்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ட்ராமானா என்னன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ட்ராமா என்பது ஒரு ஸ்டோரியை வெறும் சொல்லாமல் கேரக்டர்ஸ் மூலமாக ஆக்ட் பண்ணி காட்டுவது தான் ட்ராமான்னு சொல்லுவோம். ஒரு நாவலில் ரைட்டர் வந்து எழுதுவார், ஸ்டோரியை வந்து சொல்லுவார் நம்மளுக்கு. ஆனால் ட்ராமாவில் கேரக்டர்ஸ் வந்து பேசுவாங்க, ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. அதுதான் வந்து ட்ராமா. ஓகே, அதாவது கேரக்டர்ஸ் பேசுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, கான்ஃப்ளிக்ட் வரும். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ட்ராமா என்னன்னா ஆக்ஷன் ப்ளஸ் டைலாக் ப்ளஸ் கேரக்டர்ஸ். இதுதான் பேசிக் ஐடியா. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ராமா வந்து அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அது வந்து எங்கேருந்து வந்துச்சு அதை வந்து பார்க்கலாம். ட்ராமானா கிரீக் வேர்டு. அது வந்து ஒரு கிரீக் வேர்டு, கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. அதாவது கிரீக்ல வந்து ட்ரான்னு சொல்லுவாங்க. ட்ரான் அப்படின்னா என்னன்னா டு டூ இல்லைன்னா டு ஆக்ட் அப்படி சொல்லலாம். அதாவது செய்வது இல்லைன்னா நடிப்பது. ஓகேவா? ஸோ ட்ராமா என்றால் பேசிக்கலி ஆக்ஷன் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ட்ராமா என்றால் பேசிக்கலி ஆக்ஷன் ஆர் பெர்ஃபார்மன்ஸை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? இப்போ ட்ராமாவோட ஒரு முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து யூஜிசி நெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ட்ராமாவுக்கு சில முக்கியமான எலிமெண்ட்ஸும் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர்ஸ். அதாவது ஸ்டோரியை கேரி பண்ணுற பீப்புள். உதாரணம் வந்து இப்போ நம்ம வந்து மூவி பார்க்குறோன்னா அந்த மூவியில் இருக்கிறவங்க கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின் லைக் தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைலாக். டைலாக் வந்து கேரக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது தான் டைலாக்னு சொல்லுவோம். ஓகேவா? அவங்க என்ன பேசுகிறாங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? தேர்டு பிளாட். அதாவது ஸ்டோரியில் நடக்கிற ஈவெண்ட்ஸோட சீக்வன்ஸ். ஓகேவா? ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, அது வந்து எப்படி வந்து ஆர்டராக வரணும், என்ன ஆர்டரில் வரணும், இதுதான் வந்து பிளாட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளிக்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் பாயிண்ட் என்ன ட்ராமா. ஏன்னா கேரக்டர்ஸ்க்கு நடுவில் வந்து ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள், ஃபைட்டிங், இதுதான் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். அதாவது கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ட்ராமா வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ ட்ராமாவில் கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னால் என்னன்னா ஸ்டோரி நடக்கிற பிளேஸ் அண்ட் டைமை வந்து சொல்லுது. அதாவது எந்த பிளேஸில் நடக்கணும், என்ன டைமில் நடக்கணும். ஓகேவா? சில சீன் வந்து நம்ம நைட் டைமில் இருக்கும், சிலது வந்து மார்னிங்கில் இருக்கும், அப்புறம் வந்து சில சீன் வந்து வீட்டில் இருக்கும், வெளியே இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு மூவியை பார்த்தா நம்ம வந்து சீனெல்லாம் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து செட்டிங். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டைரக்ஷன். அதாவது கேரக்டர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறாங்க, அது சரியா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ். ஓகே. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் வந்து மேபி கேட்கலாம். ஓகேவா? என்னன்னா நாவல்னா மெயின்லி ரீடிங். நாவல்னா என்னன்னா நம்ம வந்து படிக்கிறோம், மெயினாக வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே படிக்கிறோம், அவ்வளோதான். ட்ராமானா என்னன்னா ரீடிங் ப்ளஸ் பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? அதாவது நம்ம படிக்கிறோம், படித்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து பெர்ஃபார்மன்ஸாக மாற்றுறோம். அதுதான் வந்து ட்ராமா. ஓகேவா? ட்ராமாவை வந்து படிக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரிஜினல் பர்பஸ் என்னன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான் டுடேயோட நம்ம பார்த்த டாபிக். ஒரு ரிவிஷன் போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் படித்ததை குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம். என்னன்னா ட்ராமா என்றால் என்ன, வந்து ஸ்டோரி ரெப்ரசன்ட் த்ரூ ஆக்ஷன் அண்ட் டைலாக். ஓகேவா? ட்ராமா என்ற வேர்டு வந்து எங்கேருந்து வந்தது, இந்த லாங்குவேஜ்லேருந்து வந்தது, கிரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அதாவது என்ன வேர்டுனா ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்னா என்ன, டு டூ ஆர் டு ஆக்ட். ஓகேவா? ட்ராமாவோட முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்தோம்னா கேரக்டர்ஸ், டயலாக், பிளாட், கான்ஃப்ளிக்ட், செட்டிங், ஸ்டேஜ் டைரக்ஷன். இதை எல்லாமே வந்து நம்ம முக்கியமான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இந்த பேசிக் கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ட்ராமா எப்படி ஆரம்பிச்சுது, ஏன்ஷியன் க்ரீக் ட்ராமாவில் வந்து ஆரம்பித்ததா, அப்புறம் வந்து ட்ராஜடி காமெடி எப்படி உருவானது என்பது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் யூஜிசி நெட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.